உங்களுக்கு பசி ஓரளவு பசியை கொண்டும் அச்சத்தை கொண்டும் சோதிப்போம். பசி ஏற்படும், வறுமை ஏற்படும். இந்த தொடர் இந்த வசனத்தை பார்த்தால் நமக்கு ஏதோ ஒரு வகையில இதுல நாம் மாட்டியிருப்போம், ஒரு சோதனையில் ஆட்படுத்தப்பட்டிருப்போம். அல்லாஹ் முதலாவது சொல்லுகிற பல நபுலவன்னக்கும் பிஸையின் வல்ஹௌஃபி வல்ஜூஅ், ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் உங்களை சோதனைக்கு உட்படுத்துவோம். பசி ஏற்படும், வறுமை ஏற்படும், ஏழ்மை ஏற்படும், அச்சமும் பயம் ஏற்படும். ஒவ்வொருவரும் தௌஹீதுவை தன்னுடைய நெஞ்சில் கை வைத்து சொல்லிப்பார்களே, ஏதோ ஒரு வகையில ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், ஆனா இப்போ ஒரே நெருக்கடியா இருக்குது. ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுது, தௌஹீது வகையாக இருக்கும் பொழுது, நாங்கள் தாவா பணியில் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை வருகிறது. வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது ஒரு ஆபத்திய பிரச்சனை ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு நெருக்கடி, ஒரு பயம் நம்முடைய உள்ளத்தில் ஓரத்தில் ஒளிந்து கொண்டே இருக்கும். ஈமானுடைய உறுதி என்பது அதை எதிர்கொள்ளும், அது வேற. ஆனால் எப்போது பார்த்தாலும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். நோய்வாய்ப்பட்டிருப்போம், சிகிச்சை பெற்று விடுவோமா, சிகிச்சையில் குணமடைந்து விடுவோமா, அல்லது ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒன்றில் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கொள்வோம். இப்படி ஒரு பிரச்சனை வரும், அதனால் ஒரு பயம் ஏற்படும். பயம் ஏற்படுதுன்னா என்ன அர்த்தம்? எதிர்ப்புகள் வருது, கஷ்டம் வருதுன்னு அர்த்தம். எதிர்ப்பு வராம கஷ்டம் வராதுல்ல. இந்த தௌஹீதை மேற்கொள்ளும் பொழுது, பிரச்சாரம் செய்யும் பொழுதெல்லாம் எதிர்ப்புகள் ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார்.